சர்க்கம் 42. தசரதரின் புலம்பல். காட்டை நோக்கி வெளியே புறப்பட்டுச் சென்ற ராமனின் ரத ஓட்டத்தினால் கிளம்பிய புழுதி எதுவரையில் அடங்கவில்லையோ அதுவரையில் இஷ்வாக்கு மன்னரான தசரதர் தன் கண்களை அங்கிருந்து மீட்கவில்லை. அன்புக்குரியவனும் மிகவும் தர்ம பிடிப்புள்ளவனுமான குமாரனே, எதுவரையில் அவர் சென்ற வழியில் தூசி கூட்டத்தை பார்க்க முடிந்ததோ அதுவரையில் அவருடைய சரீரம் தலையை உயர தூக்கி பார்த்து கொண்டு தரையில் இருந்தது. ராமனுடைய ரதத்தினால் எழுப்பப்பட்ட புழுதியும் முழுவதாக அடங்கி போனவுடன் மன்னர் மிக்க சோகமும் வருத்தமும் அடைந்து தரையில் விழுந்தார். அவருடைய வலது கரத்தின் அருகே பெண் ரத்தினமான கோசலை வந்து நின்றார். இடது கைப்புறம் பரதனுடைய தாயார் கைகேயி வந்து நின்றாள். நாட்டு நிர்வாகம், தர்மானுஷ்டானம், அடக்க சுபாவம் நிரம்ப பெற்றவராக இருந்தாலும் கைகேயியை கண்டதும் புலன்கள் துடிக்க மன்னர் கூறினார், தீய சிந்தனையுடைய கைகேயி, நீ என்னை தொடாதே. நீ எனக்கு மனைவி இல்லை. உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. உன்னை பார்க்க கூட நான் விரும்பவில்லை. உன்னை யாரார் அண்டி பிழைக்கிறார்களோ அவர்கள் எனக்கு பணியாளர்கள் அன்று. நான் அவர்களுக்கு எஜமானன் அல்லன். பொருள் ஒன்றிலேயே கருத்துடையவளும் தர்மத்தை கை கழுவி விட்டவளுமான உன்னை நான் நிராகரிக்கிறேன். நான் உன் கையை பிடித்து கொண்டு அக்னியை வலம் வந்து விவாகம் செய்து கொண்டேனே, அந்த உறவை இனி எந்த உலகிலும் அந்த உலகிலும் நான் புறக்கணிக்கிறேன். பரதன் குறைவில்லாத செழிப்பை உடைய இந்த அகண்ட ராஜ்யத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டானே, ஆனால் பித்ருக்களுக்கான அவன் கொடுக்கும் பிண்டம், நீர்க்கடன் முதலியன என்னை வந்து அடைய மாட்டா. சோகத்தினால் மனம் வெதும்பி இருந்த கோசலை உடல் முழுவதும் புழுதி மண்டி கிடந்த மன்னரை தூக்கி நிறுத்தி மாளிகையை நோக்கி அழைத்துச் சென்றார். பிரம்மஹத்தி பாவம் வந்துவிடும் என்று தெரிந்தும் மனமொப்பி ஒரு அந்தனரை கொன்றுவிட்டவன் மற்றும் ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை தன் கையால் தொட்டுவிட்டவன் ஆகிய இவ்விருவரும் செயலுக்கு பின் வருந்துவதைப் போல தர்மாத்மாவான மன்னர் தவசி தோற்றம் ஏற்றிச் செல்லும் திருக்குமாரனை எண்ணி மனம் பரிதவித்தார். ரதம் சென்ற பாதையை திரும்பி திரும்பி பார்த்து துயரப்பட்டு கொண்டிருந்த மன்னரின் முகம் ராகுவினால் பீடிக்கப்பட்ட சூரியன் போல ஒளி மங்கி போயிருந்தது. அன்புக்குரிய செல்வகுமாரனை எண்ணி எண்ணி புலம்பினார். புத்திரன் ராமன் நகரத்தின் எல்லையை அடைந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டு பின்னர் இவ்வாறு கூறினார், அட, என்னுடைய மகனை ஏற்றிச் சென்ற குதிரைகளின் குளம்படி சுவடுகள் சாலையில் காணப்படுகின்றன. ஆனால் என் புத்திர ரத்னம் காணப்படவில்லையே. நன்றாக அலங்காரம் செய்து கொண்ட பெண்மணிகள் விசிறி வீச, உடலில் சந்தனம் பூசிக்கொண்டு தலை அணைகளை அணைத்துக் கொண்டு சௌக்கியமாக படுக்கையில் உறங்குபவனான என் பிள்ளை இன்றைக்கு நிச்சயமாக ஒரு மரத்தடியில் அல்லது கற்பாறையின் மேல் தலை வைத்துக் கொண்டு வெறுந்தரையில் படுத்துக்கொண்டு தூங்கப் போகிறான். பின்னர் புழுதி படிந்த உடலுடன் கஷ்ட நிலையில் இருப்பவனைப் போல பெருமூச்சு விட்டுக்கொண்டு பெண் யானைகளின் துணையான மதர்த்த ஆண் யானை மலை அருவியை ஒட்டிய பிரதேசத்திலிருந்து வெளிப்படுவதைப் போல உறக்கம் நீங்கி எழுவான். மகாவீரனும் உலகத்திற்கே ஆதரவாளனுமான அவன் துயிலெழுந்து ஆதரிப்பாரே இல்லாத ஒற்றை மனிதனைப் போல காலால் நடந்து செல்வதை காட்டுவாசிகள் கண்குளிர பார்க்க போகிறார்கள். எப்போதும் சுக சௌக்கியங்களுக்கே உரியவளான ஜனகருடைய பாசமிகு புத்திரி காட்டுப்பாதையில் காலில் முட்கள் தைக்க கஷ்டப்பட்டு கொண்டு செல்ல போகிறாள். காட்டை பற்றி ஏதும் அறியாத அவள் பெரும் குரல் எடுத்து கர்ஜிக்கும் காட்டு மிருகங்களின் இறைச்சலை கேட்டு மயிர் சிலிர்ப்பை அடைந்து பயத்தால் நடுங்கப் போகிறாள். சி கைகேயி, உன் விருப்பத்தை அடைந்து விட்டாயல்லவா? இனி கைம்பெண்ணாக இந்த ராஜ்யத்தில் இருந்து கொண்டிரு. புருஷோத்தமனான அவன் இல்லாமல் நான் உயிர் வாழ மாட்டேன். மக்கட்கூட்டத்தால் சூழப்பட்டிருந்த மன்னர் இவ்வாறு புலம்பிக் கொண்டே உயிர் துறந்தவருக்காக நீராடி விட்டு சோகத்துடன் வருபவரைப் போன்று சோகத்தில் மூழ்கியிருந்த தனது திருநகரத்திற்குள் புகுந்தார். அரண்மனை வளாகத்திற்கு வெளியே வெகு தூரத்திற்கு மன்னர் வந்துவிட்டார் என்பது தெரிகிறது. வீடுகளின் உள்ளும் புறமும் வெறிச்சோடி கிடந்தன. கடைகளும் தேவாலயங்களும் மூடப்பட்டிருந்தன. நகரத்தில் தங்கிவிட்ட சில மனிதர்களும் களைப்பு, தளர்ச்சி, துக்கத்தால் வாடிப் போயிருந்தார்கள். அரச பாட்டையில் கூட்டமே இல்லை. நகரத்தின் இந்த அவல காட்சியை முழுமையாக பார்த்து ராமனை பற்றியே சிந்தித்து புலம்பிய வண்ணம் கலக்க முடியாத மாபெரும் நீர்நிலையிலிருந்து பாம்பு கருடனால் தூக்கிச் செல்லப்பட்ட பின் அந்த நீர்நிலையில் சகிக்க முடியாத சாந்தம் நிலவுவதைப் போல ராம லக்ஷ்மண சீதை இல்லாத அந்த மாளிகைக்குள் மேகங்களால் மறைக்கப்பட்ட சூரியன் போல மிகுந்த வாட்டத்துடன் மன்னர் புகுந்தார். மன்னர்
தழுதழுத்த குரலில் புலம்பிக் கொண்டு பொருள் புரிபடாத தெளிவில்லாத மெலிந்த குரலில் பின்வருமாறு சொன்னார். ராமனுடைய தாயார் கோசலையின் மாளிகைக்கு என்னை அழைத்துச் செல்லுங்கள். புண்பட்ட என்னுடைய மனத்திற்கு வேறு எதுவும் ஆறுதல் தராது. இவ்வாறு உத்தரவிட்ட மன்னரை கோசலாதேவியாரின் வீட்டிற்கு வாயிற்காப்பாளர்கள் தூக்கி கொண்டு போய் சேர்ப்பித்தார்கள். அங்கே மிக்க பணிவுடன் இறக்கிவிட்டார்கள். கௌசல்யின் வீட்டிற்குள் புகுந்து நுழைந்து கட்டிலில் படுத்துக் கொண்ட பின்னரும் மனம் சஞ்சலப்பட்டுக் கொண்டே இருந்தது. இரு புதல்வர்களும் மருமகளும் இல்லாத அந்த மாளிகை நிலவு இல்லாத வானம் போல வெறுமையாக இருந்தது. சூன்யமான அந்த மாளிகையை பார்த்தவுடன் வீரம் மிகுந்த மாமன்னர் கையை உயரே தூக்கி உரத்த குரலில், ஹா ராமா, எங்கள் இருவரையும் விட்டு போய்விட்டாயே என்று புலம்பி அழுதார். அட கஷ்டமே, வனவாச காலம் முடிந்து நீ திரும்பி வந்தவுடன் அதுவரை உயிரோடு இருப்பவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு பார்த்து பார்த்து பரவசம் அடைவார்களே, அவர்களே பாக்கியசாலிகள். பின்னர் தனக்கு காலராத்திரி போன்ற பயங்கரமான இரவு வந்ததும் நடுநிசியில் கௌசல்யை பார்த்து தசரதர் இவ்வாறு கூறினார். ராமனை பின்தொடர்ந்து சென்ற என் பார்வை இன்னும் திரும்பவில்லை. கௌசல்யே, உன்னை என் கண்களால் பார்க்க முடியவில்லை. உன்னுடைய மிருதுவான கையினால் என்னை தடவி கொடு. ராமனையே நினைத்து கொண்டு படுக்கையில் துவண்டு கிடக்கும் தேர் அரசரை பார்த்ததும் அவர் அருகில் படுக்கையில் உட்கார்ந்து மிக கஷ்டமான நிலையில் சோகத்தின் வடிவாக இருந்த அவர் கௌசல்யை நீண்ட பெருமூச்சு விட்டு அரற்றத் தொடங்கினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 42வது சர்க்கம் முற்றிற்று.